ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சூப்பரான சம்பவம் நடந்துச்சு. அதாவது அர்ச்சனா பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வினராக உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் 8 அருணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அங்கே வந்து நான் நிற்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் பேக் ஃபயர் ஆகிறது அவங்க கொஞ்சம் தான், ஆனால் அதிகப்படியாக மாற்றுறது நம்ம அருண். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க உள்ளே வரப்போகிறாங்கன்னு சொன்னாலே நிறைய கான்ட்ரவர்சியெலாம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டே இருக்குது. அதுவும் எப்படியாவது இந்த முத்துக்குமரனோட ஓட்டை மட்டும் உடச்சிடணும், அந்த ஓட்டை வாங்கி அருணுக்கு கொடுத்துடணும், இப்படின்னு நிறைய விஷயங்கள் போகுது. அதனால தான் நேற்று வந்து அவங்க அப்பா வந்து சூப்பராக உன் தம்பிடேவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் தூரத்து சொந்தம்னு சொல்லியிருப்பார், ரொம்ப நெருக்கமான சொந்தம்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷத்தில் தெரியாத சொந்தம், திடீர்னு வந்த சொந்தம், ஃபோன் கால் மூலமாக தெரிஞ்ச சொந்தம், பக்கத்தூர்லேருந்து சொந்தம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிட்டு பேப்பர் அவர் கொடுத்துருப்பார். இப்போது அர்ச்சனா வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்தாங்க, சூப்பராக வந்தாங்க. எந்த நண்பியே நண்பியே அந்த பாட்டை போட்டாங்க. எல்லோரும் அப்படியே ஷாக் ஆனாங்க. வந்தாங்க, அழுதுகிட்டே வந்து அருணை கட்டி பிடிச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. வந்தவொடனே நம்ம ஈரோட மகேஷ், நான் வந்துட்டு உங்கள் எல்லாருக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ முத்து மஞ்சரிக்காக வரல, எல்லாருக்காகவும் காமனாக வந்திருக்கன்ற மாதிரி சொன்னார். ஆனால் அர்ச்சனா அருணுக்காக மட்டும்தான் வந்தாங்க. வந்தவுடனே அந்த வேலையை ஆரம்பித்தாங்க. காய்ஸ், நான் ஒன்று சொல்லணும், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. நீங்கள் 2 பேரும் அங்காளி பங்காளி அம்மன்னாங்க. சூப்பர்மா அர்ச்சனா, நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ, அதாவது அர்ச்சனாவோட வேலை எப்பயுமே பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு ஒரு விஷயத்துக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையை டைலூட் ஆகாமல் பண்ணக்கூடிய ஒரு திறமை அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது. வந்தவொடனே செஞ்சாங்க. அங்காளி பங்காளியாமே அப்படின்ட்டு உடனே இவர் இப்படி பார்க்குறாரு முத்துக்குமரனா. யார்? அருண் இப்போ வந்து ஒரு சாஃப்ட் மோடில் தான் இருக்கார், நல்லா ஜாலியாக இருக்கார் வச்சுக்கிங்களேன். ஆனால் அந்த எப்படியாவது முத்துக்குமரன் ஓட்டை வாங்கணும் முயற்சி நல்லாவே பண்ணுறாங்க, தெரியுது, பக்காவாக தெரியுது. அப்புறமா என்ன சொல்கிறாங்க, இவருக்கு தெரியாத மாதிரி ஆக்சுவலாக அத்தையும் மாமாவும் வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இவர் வந்து உங்கள் சொந்தக்காரங்கன்னு. நான் பயங்கர ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு அங்கே ஒரு அழுத்தமாக அங்கே ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. பட் முத்துக்குமரோட ரசிகர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்து இந்த ஓட்டை வந்து இந்த வாரம் வந்துட்டு ஜாக்லினுக்கும் மஞ்சரிக்கும் போட்டதுக்கு நாங்கள் பெரிய படாதபாடு பட்டோம். இனி எங்களோட ஓட்டு யாருக்குமே ஸ்பிட் ஆகாது, நாங்கள் முத்துக்குமரனுக்கு மட்டும்தான் வந்து ஓட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈவன் அர்ச்சனா சொன்னாலும் இதுதான் எங்களுடைய கருத்து, இதுதான் எங்களுடைய முடிவுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்கு சொல்லுங்கள். உள்ளே வந்த உடனே அர்ச்சனா இந்த மாதிரி வந்துட்டு இந்த விஷயத்த மெயினாக இங்கே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா இதை வந்து நார்மலாக அங்கே வந்து எப்படி உட்காந்து உள்ள வனடாவில் பேச தான் போகிறாங்க, அப்போ கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்தவொடனே ஒரு ரிஜிஸ்டர் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது உண்மையிலேயே ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சாதாரணமாக இருக்குங்க, நீங்கள் அதை தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னு தோணுதா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.